தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீங்க சேலத்தோட கூட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த சேலத்துல கூட்டத்தை போட்டு அவர் பேசுறது எல்லாமே திமுக எதிராக தான் பேசுறார். அவர் பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டு முதல்வர் பத்தி தான் பேசுறார். கேட்டால் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றார். தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் சொல்லுகிறீர்களே, உங்கள் கூட்டத்துக்கு வரும் உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தருவீங்களா? உங்க கூட்டத்தில் வரும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. இதுவரை நேரில் சென்று ஒரு ஆறுதல் கூட சொல்லல. இன்னைக்கு சேலத்துல ஒரு இறந்திருக்கிறார். அவர் இறந்திருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் 5 மணி நேரம் தண்ணி இல்லாமல், எந்த ஒரு உணவு இல்லாமல் வெயிலில நின்றது காரணத்தினால் அவர் இறந்திருக்கிறார். கூட்டத்தில் வரதுக்கு தண்ணி கூட கொடுக்க வக்கில்ல, உங்களுடைய தொண்டர்களை பார்க்க வக்கில்ல. தமிழ்நாட்டு அரசை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே விஜய்க்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தின்னு சொல்றாரு. என்ன தூய சக்தி பார்த்தாரு, எந்த தீய சக்தின்னு பார்த்தான்னு தெரியல. அவர் இன்னைக்கு பிரச்சாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றான்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்கள் எல்லாம் உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க அப்பா எல்லாத்தையும் விசிலிச்சிருந்து ஓட்டு போட சொல்லுங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உங்க பெரியப்பா சித்தப்பா ஓட்டு கேட்க சொல்றாரு. மாணவ மாணவிகளை விசிலிச்சினத்துக்கு ஓட்டு கேட்க சொல்ற விஜய் தமிழ்நாட்டில் மாணவர்கள் கல்வியில உயர வேண்டும், ஏழை மாணவர்கள் கல்வி படிக்க வேண்டும் அடிப்படையில் காலை உணவு திட்டம் கொடுத்து பள்ளிக்கு வர வைத்து அவர்களை படிக்க வைத்து அவர்கள் கல்லூரி வரை அனுப்பி வைத்து அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை முன்னேற்றுகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்க குழந்தைகளை போய் ஓட்டு கேட்க சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு தலைவன், நீ ஆட்சிக்கு நல்லது பண்ண நம்பணுமா? இங்க கேவலமான ஒரு பேச்சு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1986 என்ன சட்டம் சொன்னால், சில்ட்ரன் யாருமே 18 வயசு கீழ யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை கூட மதிக்காமல் நீங்க சின்ன பசங்களை போய் ஓட்டு கேட்க சொல்றீங்களே, நீங்க அந்த மக்களை காப்பாற்ற போறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு திமுக ஃபுல்லா ஊழல் ஆட்சி, திமுக ஊழல் கட்சி என்று தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார். திமுக ஊழல் கட்சி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வெளியாகின்ற உங்களுடைய படங்கள், விஜயுடைய படங்கள் எல்லாம் அரசு நிர்ணயிக்கப்பட்ட டிக்கெட்ல விக்கிறீங்களா? 150 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. 150 ரூபாய் டிக்கெட் எங்க இருக்கு? 3000 ரூபாய் எங்க இருக்கு? உங்களுடைய படத்திலே மிகப்பெரிய ஊழல் செய்யற நீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கின்றேன். என்ன அநியாயம்! யாருக்கு யாரு போட்டி? அவர் நம்முடைய சட்டமன்ற அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் ஜோசப் சாம்பல். உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுங்க பாப்போம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுங்க. ஜோசப் விஜயா, ஜோசப் சாமுவேலா பார்த்துருவோம். தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், வேலை விவசாயிகள் அவருடைய வாழ்வாதாரத்தை பேணுவதற்காக, அவருடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை வசதியை அவர்கள் பேணுவதற்காக மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் இருந்துச்சு. அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துல எப்படா இந்தியாவில் ஏழைகள் எல்லாம் இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாம் சாப்பிடும் போது எப்படி நீ இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து பண்றான். அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து 125 நாள் ஆக்குறோம்னு சொல்லி அந்த பேரை மாத்துறாங்க. மகாத்மா காந்தியை எவர் படுகொலை செய்தாரோ அவர்தான் இன்று ஆட்சியில் இருக்கிறார். மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் பேரு மாற்றான்னு சொன்னால் இதுதான் பாசிச அரசாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அந்த 125 நாள் அந்த எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சரிப்பா 100 நாள் திட்டத்தை 125 நாள் ஆக்கிட்டாங்க, அதுல என்னதான் போட்டுக்குன்னு சொல்லி நம்முடைய அரசு அதிகாரிகள் பார்க்கும்போது, தமிழ்நாடு என்பது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு வளர்ந்த மாநிலம். தமிழ்நாடு மருத்துவமனை சுகாதாரம் எல்லாத்துலயுமே இந்தியாவிலே டாப்ல இருக்கு தமிழ்நாடு. அப்போ இவ சொல்லக்கூடிய அந்த திட்டத்துல 125 திட்டத்துல தமிழ்நாடு மக்கள் பயன்பெறாத அளவுக்கு திட்டத்தை கொண்டு 125 திட்டம் சொல்லி போய் சொல்றோம். என்ன எப்ப பார்த்தாலும் தமிழ் 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 நீங்கள் தெரிந்து கொண்டால் விஜய் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய பாசிச வெறி மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த உரிமையும் எந்த திட்டமும் இதுவரை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பண்ணதில்லை. 12 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆட்சி செய்றாங்க. அந்த 12 ஆண்டு காலம் ஆட்சியில அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று பட்டியலிட்டால் இதுவரை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த பீகார்ல நடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆயிரக்கணக்கான நிதிகளை அந்த மாநிலத்துக்கு அறிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை பீகார் மக்களுக்கு கொடுத்தார்கள். அதே போன்றாவது சட்டமன்ற தேர்தல் வருது, 2027 சட்டமன்ற தேர்தல் வருது. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காகவே ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிப்பார், ஏதாவது கோடிகளை அறிவிப்பார். பார்த்தால் அந்த பட்ஜெட்டில் கூட ₹1 கூட தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமுமே அறிவிக்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் வஞ்சித்த ஒரு பாஜக அரசு, ஒன்றிய அரசு இந்தியாவில் செயலாற்றி கொண்டிருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் பட்ஜெட்ல நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டையை கொடுத்திருக்கிறார்.
கொண்டிருக்கிறார்கள். அந்த முட்டை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாஜக இந்த பட்ஜெட் நிதியை பற்றி எதுவுமே அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே பேசல. தமிழ்நாட்டு மக்கள் தானே திமுக ஆட்சி நடக்குது, நம்ம முட்டை தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவரும் அமைதியா இருக்காரு. நாங்கள் அந்த முட்டையை பத்திரமா வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அந்த முட்டையை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். அந்த முட்டையை 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த முட்டையை நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்தியாவின் அரசியல் நிலை என்ற இந்த தலைப்பை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இங்கே பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா என்பது அனைத்து மக்களுக்குமான அனைத்து மதத்திற்கான ஒரு நாடு, இந்தியா என்பது இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்தியனுடைய அரசியலமைப்பு சட்டத்தில அரசமைப்பில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்தியாவில இன்றைய இந்தியாவுடைய நிலை என்று நாம் இங்கே பார்க்கும்போது நமக்கெல்லாம் போராடி விடுதலை பெற்றுக் கொடுத்த விடுதலை போராட்ட வீரர்கள் எதற்காக விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமகன்களுக்கும் மக்களுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த உரிமையை அந்த வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் பல நாட்களாக அந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாடு என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் விரும்பிய ஒரு இந்தியாவாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிய இந்தியாவாக இந்த இந்தியா இருக்கிறதா என்று கேட்டால், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்தியாவை உருவாக்கினார்களோ, எதற்காக அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினார்களோ அதன்படி இந்தியா இன்று இந்தியா அந்த நிலை இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்பவர், இந்த நாட்டினுடைய பிரதமர் என்பவர் எல்லா மக்களுக்குமான பிரதமர். இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த மொழி பேசினாலும் எல்லா மொழிக்குமான பிரதமர். இந்த நாட்டில இந்து மக்களுக்கும் அவர்தான் பிரதமர், முஸ்லிம் மக்களுக்கும் அவர்தான் பிரதமர், கிறிஸ்துவ மக்களுக்கும் அவர்தான் பிரதமர், சீக்கிய மக்களுக்கும் அவர்தான் பிரதமர். பிரதமர் என்பவர் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை அனைவரையும் சரிசமமாக பார்க்கக்கூடியவர் தான் ஒரு பிரதமர். ஆனால் இப்ப ஆட்சி செய்திருக்கக்கூடிய பிரதமராகட்டும், இந்தியாவில் ஆட்சி நடக்கின்ற பிஜேபி ஆகட்டும், அப்படி செயல்படுகிறார் சொன்னால் அதை செயல்படாமல் முற்றிலுமாக பாசிச அரசாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. பாசிச அரசு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு செயல்படுவதுதான் பாசிச அரசு. அப்படி ஒரு பாசிச அரசாக பிஜேபி அரசு இந்தியாவில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு மொழி என்னவென்று சொன்னால் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மொழி. தமிழ் என்று சொன்னாலே பிஜேபி இருக்கக்கூடிய மோடி முதல் அமித்ஷா முதல் நிர்மலா சீதாராமன் வரை தமிழை பற்றி பேசினாலே அவர்களுக்கு வயிறெல்லாம் எரியுது. என்ன எப்ப பார்த்தாலும் தமிழ் 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 நீங்கள் தெரிந்து கொண்டால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய பாசிச வெறி மிக தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த உரிமையும் எந்த திட்டமும் இதுவரை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பண்ணதில்லை. 12 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆட்சி செய்றாங்க. அந்த 12 ஆண்டு காலம் ஆட்சியில அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று பட்டியலிட்டால் இதுவரை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்க செய்த சாதனை என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம் சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்குன்னு கேட்கும் போது ஒரே ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சிட்டு இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னாங்க. அந்த ஒரு செங்கலை நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு செங்கலை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. இதான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி அந்த ஒரு செங்கலை வைத்து அதிமுக பாஜகவுக்கு சமாதி கட்டினார் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதன் பிறகாவது திருந்தினான்னு பார்த்தால் அதன் பிறகு கூட திறந்தவில்லை. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரையும் கட்டித்தரவில்லை.
தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற ஜிஎஸ்டி வரியை இதுவரை முழுமையாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கவில்லை. நம்ம இன்னைக்கு போயிட்டு ஒரு சோப்பு வாங்குறோம், ஒரு ஹோட்டல் இட்லி சாப்பிடுறோம் சொன்னால் நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்கலாம், ஜிஎஸ்டி வரி. அந்த ஜிஎஸ்டி வரி பாதி ஒன்றிய அரசுக்கு, பாதி தமிழ்நாடு அரசுக்கு. ஆனால் அந்த வரியை அந்த வியாபாரிகள் ஒன்றிய அரசு தான் கட்டுவாங்க. அந்த ஒன்றிய அரசு பிரிச்சு தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கொடுக்கணும். ஆனால் இதுவரை ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய வரியை முழுமையாக இதுவரை கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் சமக்ரா சிக்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம், அந்த திட்டம் என்னவென்று சொன்னால் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அரசு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு திட்டம். அரசு மாணவர்கள் பள்ளிக்கூடம் கட்டுவது, பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவது, மாணவர்கள் படிப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று சொல்லி சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி 3452 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தி என்ற ஒரு மொழியை தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரை இந்தியை திணித்தால் அந்த இந்தியை எதிர்ப்பார்கள் என்பதுதான் வரலாறு. இன்றும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த இந்தியை எதிர்த்தால் அவன் கோரிக்கை வைக்கிறான், உனக்கு 3452 கோடி வேணுமா, அப்ப நீ இந்தியை ஏத்துக்கொண்டு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் எத்தனை கோடி நீ கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தியை ஒருபோதும் நுழைவிட மாட்டோம், இந்திக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி அந்த பணத்தை நீ கொடுக்கிறதா கொடு, இந்தியை திணித்து விட்டு கொடுக்காதே என்று சொல்லி அந்த பணத்தை இதுவரையும் தமிழ்நாடு கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஜல்ஜீவன் மிஷன் சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் என்னவென்று சொன்னால் கிராமப்புறங்களுக்கு கூடிய மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்கணும். அந்த சுத்தமான குடிநீர் கொடுப்பதற்கு அந்த குழாய் உள்ளிட்ட அந்த திட்டங்களை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஜல்ஜீவன் மிஷன் சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை 3100 கோடி. அந்த 3100 கோடி இதுவரை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், வேலை விவசாயிகள் அவருடைய வாழ்வாதாரத்தை பேணுவதற்காக, அவருடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை வசதியை அவர்கள் பேணுவதற்காக மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் இருந்துச்சு. அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படா இந்தியாவில் ஏழைகள் எல்லாம் இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாம் சாப்பிடும் போது எப்படி நீ இதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லி மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து பண்றான். அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து 125 நாள் ஆக்குறோம்னு சொல்லி அந்த பேரை மாத்துறாங்க. மகாத்மா காந்தியை எவர் படுகொலை செய்தாரோ அவர்தான் இன்று ஆட்சியில் இருக்கிறார். மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் பேர் மாற்றார்கள் சொன்னால் இதுதான் பாசிச அரசாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அந்த 120 நாள் அந்த எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சரிப்பா 100 நாள் திட்டத்தை 120 நாள் ஆக்கிட்டாங்க, அதுல என்னதான் போட்டுக்குன்னு சொல்லி நம்முடைய அரசு அதிகாரிகள் பார்க்கும்போது தமிழ்நாடு என்பது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு வளர்ந்த மாநிலம். தமிழ்நாடு மருத்துவமனை, சுகாதாரம் எல்லாத்துலயுமே இந்தியாவிலே டாப்ல இருக்கு தமிழ்நாடு. அப்போ இவன் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் 125 திட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் பயன்பெறாத அளவுக்கு திட்டத்தை கொண்டு 124 திட்டம் சொல்லி போய் சொல்றான். அது மட்டும் இல்ல, சென்னையில மெட்ரோ ட்ரெயின் இருக்கு, கோயம்புத்தூர்ல அதே போன்று மக்கள் நெருக்கடியாகி கோயம்புத்தூர்ல மெட்ரோ ட்ரெயின் வேணும் சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போன்று மதுரையில கோரிக்கை வைக்கிறாங்க, மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ட்ரெயின் வரும் என்ற திட்டத்தை அந்த மக்களிடத்தில் சொல்லி அந்த பணியை தொடங்கிய பிறகு அந்த 2 திட்டத்தையும் ரத்து பண்றாங்க. எப்படி நீங்க மெட்ரோல போவீங்கன்னு சொல்லி 2 திட்டத்தையும் ரத்து பண்றாங்க. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம மிகப்பெரிய தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஐடி நிறுவனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க விமான நிலையம் வேணும் என்று சொல்லி நீண்ட கால மக்களுடைய கோரிக்கை, அந்த விமான நிலையம் கோரிக்கை ஏற்கப்பட்டு பிறகு ஓசூர் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் திட்டத்தை ரத்து பண்றான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையே. சமீபத்தில் நடைபெற்ற பட்ஜெட், அந்த பட்ஜெட்லயாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னு சொன்னா, கடந்த பீகார்ல நடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆயிரக்கணக்கான நிதிகளை அந்த மாநிலத்துக்கு அறிவித்தார்கள்.
சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை பீகார் மக்களுக்கு கொடுத்தார்கள். அதே போன்றாவது சட்டமன்ற தேர்தல் வருது, 2027 சட்டமன்ற தேர்தல் வருது. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காகவே ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிப்பார், ஏதாவது கோடிகளை அறிவிப்பார் பார்த்தால் அந்த பட்ஜெட்டின் கூட ஒரு ரூபாய் கூட தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமுமே அறிவிக்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் வஞ்சித்த ஒரு பாஜக அரசு, ஒன்றிய அரசு இந்தியாவிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் பட்ஜெட்ல நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முட்டை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாஜக. ஆனால் இந்த பட்ஜெட் நிதியை பற்றி எதுவுமே அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே பேசல. தமிழ்நாட்டு மக்கள் தானே திமுக ஆட்சி நடக்குது, நம்ம முட்டை தானே கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவரும் அமைதியா இருக்காரு. நாங்கள் அந்த முட்டையை பத்திரமா வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அந்த முட்டையை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். அந்த முட்டையை 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த முட்டையை நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு ஆட்சி என்பது எல்லாத்துக்கான ஒரு ஆட்சியா இருக்கணும். தமிழருக்கு எதிரான ஆட்சி, தமிழ் மக்களுக்கு எதிரான ஆட்சி, இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? 450 ஆண்டு காலம் பாபர் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி ராமர் பிறந்த இடம் சொல்லி பொய்யா சொல்லி அந்த பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறாங்க. வட மாநிலங்கள்ல மாட்டுக்கறியின் பெயரால் படுகொலை. மாட்டுக்கறி யாராவது அவன் மட்டனே வச்சிருந்தா கூட, ஒருத்தர் வீட்டுல மட்டன் வச்சிருக்காரு, அவர் வீட்டுல போய் ஃப்ரிட்ஜை திறந்து இது மாட்டுக்கறி என்று சொல்லி அவர் வீட்டுல போய் கொலை பண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்கிறது. வட மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அங்கே வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தினம் தினம் ஒரு கொலை அல்லது அவள் மீது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரம். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மிக ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த நாட்டில் மிக ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வரான். அது என்ன சட்டம் என்று சொன்னால் CAA, NRC, NPR. அந்த சட்டமே முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் விட்டார்களா, தொடர்ந்து இந்த சிறுபான்மை மீது வெறுப்பு. வக்பு திருத்த சட்டம், இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு கூடிய கல்வி கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாம் வக்பு சொத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வக்பு சொத்தை எல்லாம் அவர்கள் இடித்து அந்த வக்பு சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, வக்பு திருத்த சட்டம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மணிப்பூர்ல வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக மணிப்பூரிலே இன்று வரை கலவரம் முடியவில்லை. தொடர்ந்து அங்கே குக்கி மக்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை, கிறிஸ்தவ மக்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ சர்ச்சுகளை அவர்கள் எரித்திருக்கிறார்கள். அதெல்லாம் கொடுமை என்ன தெரியுமா? ஒரு 2 கிறிஸ்தவ பெண்மணியை அவர்கள் நிர்வாணமாக்கி 1000 ஆண்கள் சாலைகளே கொண்டு சென்று அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்புறான்னு சொன்னால் இவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு மூலையில இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, சமீபத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர் மீது தாக்குதல். ரோட்ல ஒருத்தன் கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணுவான், அந்த ஸ்டார் விற்பான், அந்த சண்டா கிளாஸ் உடைய Dress விற்பாங்க. அவனை போய் கடையாடுன்னு சொல்றது, நீ சண்டா கிளாஸ் விற்க கூடாது, கேடு இந்தியாவில் வந்து விற்க கூடாது, நீங்க ஸ்டார் விற்க கூடாது சொல்லி மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சேலத்தோட கூட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த சேலத்துல கூட்டத்தை போட்டு அவர் பேசுறது எல்லாமே திமுக எதிராக தான் பேசுறார். அவர் பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டு முதல்வர் பத்தி தான் பேசுறார். கேட்டால் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் சொல்லுகிறீர்களே, உங்கள் கூட்டத்துக்கு வரும் உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தருவீங்களா? உங்க கூட்டத்தில் வரும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்கள்
தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? கரூர்ல 41 பேர் இறந்திருக்கான். இதுவரை நேரில் சென்று ஒரு ஆறுதல் கூட சொல்லல. இன்னைக்கு சேலத்துல ஒரு இறந்திருக்கிறார். அவர் இறந்திருக்கிற காரணம் என்று சொன்னால் 5 மணி நேரம் தண்ணி இல்லாமல், எந்த ஒரு உணவு இல்லாமல் வெயில நின்றது காரணத்தினால் அவர் இறந்திருக்கிறார். கூட்டத்தொடர் வருது, தண்ணி கூட கொடுக்க வக்கில்ல, உங்களுடைய தொண்டர்களை பார்க்க வக்கில்ல. தமிழ்நாட்டு அரசை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே விஜய்க்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தின்னு சொல்றாரு. என்ன தூய சக்தி பார்த்தாரு, எந்த தீய சக்தின்னு பார்த்தான்னு தெரியல. அவர் இன்னைக்கு பிரச்சாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றான்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸுங்கெல்லாம் உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க அப்பா எல்லாத்தையும் விசில் ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க பெரியப்பா சித்தப்பா ஓட்டு கேட்க சொல்றாரு. மாணவ மாணவிகளை விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்க சொல்ற விஜய், தமிழ்நாட்டில் மாணவர்கள் கல்வியில உயர வேண்டும், ஏழை மாணவர்கள் கல்வி படிக்க வேண்டும் அடிப்படையில் காலை உணவு திட்டம் கொடுத்து பள்ளிக்கு வர வைத்து அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு கல்லூரி வரை அனுப்பி வைத்து அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை முன்னேற்றுகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்க குழந்தைகளை போய் ஓட்டு கேட்க சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு தலைவன், நீ ஆட்சிக்கு நல்லது பண்ண நம்பணுமா? இங்க கேவலமான ஒரு பேச்சு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1986 என்ன சட்டம் சொன்னால், சில்ட்ரன் யாருமே 18 வயசு கீழே யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை கூட மதிக்காமல் நீங்க சின்ன பசங்களை போய் ஓட்டு கேட்க சொல்றீங்களே, நீங்க அந்த மக்களை காப்பாற்ற போறீங்க. அது மட்டும் இல்ல, இறுதியாக முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவர் சொல்றாரு திமுக ஃபுல்லா ஊழல் ஆட்சி, திமுக ஊழல் கட்சி என்று தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார். திமுக ஊழல் கட்சி என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வெளியாகின்ற உங்களுடைய படங்கள், விஜயுடைய படங்கள் எல்லாம் அரசு நிர்ணயிக்கப்பட்ட டிக்கெட்ல விற்கிறீங்களா? 150 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 150 ரூபாய் டிக்கெட் எங்க இருக்கு, 3000 ரூபாய் எங்க இருக்கு? உங்களுடைய படத்திலே மிகப்பெரிய ஊழல் செய்யற நீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்பது மிகுந்த ஒரு சிறந்த மாநிலமாக, கல்வியிலும் வளர்ச்சியிலும் தொழிலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே ஒரு அங்கமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தோற்கடிக்க வேண்டும் என்ற இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பிஜேபி கூட்டணியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர் சொல்றாரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்தான் போட்டியாம். என்ன அநியாயம்! யாருக்கு யாரு போட்டி? அவர் நம்முடைய சட்டமன்ற அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் ஜோசப் சாம்பல். உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுங்க பாப்போம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுங்க. ஜோசப் விஜயா, ஜோசப் சாமுவலா பார்த்துருவோம். உங்களை டெபாசிட் கூட வாங்க முடியாம எங்களுடைய ஜோசப் சாம்பலை நாங்கள் சட்டமன்றத்துக்கு நாங்கள் அனுப்புவோம். அவர் சொல்றாரு திமுக வந்தா காதுல விசில் ஊதுங்க, செவுட்டுல விசில் ஊதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சங்கு ஊத ரெடியாக இருக்கிறோம், காத்திருங்கள். திமுக கூட்டணி வெற்றி பெறும், வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் வருவார். அதற்காக மனிதநேய மக்கள் கட்சி எத்தனை தியாகமும் செய்யும், தியாகமும் செய்து செய்யும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.